ஒரு பானிபூரி விற்கிறவர் பெரிய கோட்டீஸ்வரர் ஆக முடியுமா? அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய கிரிக்கெட் வீரரும் ஆக முடியுமா? முடியும்னு ஒருத்தர் சாதிச்சு காட்டியிருக்காரு. கோட்டீஸ்வராகவும் ஆயிருக்காரு, பெரிய கிரிக்கெட் வீரராகவும் ஆயிருக்காரு. அவரை யாருன்னு நாமும் இந்த பதிவில் பார்க்கலாம். நான் உங்கள் சந்திரசேகர். என்னுடைய எர்த்லைன் டிவி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகன்னு வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த கோட்டீஸ்வர ஆட்டக்காரருடைய பேர் யஜஸ்வி ஜெய்ஸ்வால். யஜஸ்வி ஜெய்ஸ்வால் யூபியில் வாரணாசியில் பிறந்தவர். அவர் அப்பா பேர் பூபேந்திரா. ஒரு பெயிண்டராக வேலை பார்த்துட்டு இருந்தார். அவருடைய குடும்பம் ஏழ்மையான குடும்பம். அவரால் ஒரு கிரிக்கெட்டுக்காரையோ இல்லை எதுக்கோ செலவு பண்ணுற அளவுக்கு அவர் திறமை இல்லாதவராக இருந்தார். அதாவது வசதி இல்லாதவராக இருந்தார். இந்த யஜஸ்வி தன்னுடைய 8வது வயசுலேயே நேராக அங்கே சின்ன பசங்க விளையாடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் கிரிக்கெட் விளையாடுறது, அது கூட காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கண்டினியூஸாக கிரிக்கெட்லேயே அவருக்கு பொழுது போயிட்டு இருந்தது. இதை பார்த்து அவங்க அப்பா எவ்வளோ கண்டிச்சார். ஆனாலும் நம்ம யஜஸ்வி மாறவே இல்லை. தினம் கிரவுண்டுக்கு போகிறது, கிரிக்கெட் ஆடுறதுன்னுட்டு தன்னுடைய பொழுதை கழிச்சார். பள்ளிக்கு அனுப்பினாலும் இவருடைய கவனம் மொத்தம் ஸ்கூலை விட, கிளாஸை விட கிரிக்கெட் கேமில் தான் இவருடைய கவனம் இருந்தது. இந்த யஜஸ்வியோட கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து இவருடைய உறவுக்காரர், மும்பையை சேர்ந்தவர், அவர் ஒரு நாள் அங்கே வந்திருந்தப்போ இவருடைய கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு தன்னோட மும்பைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மும்பைக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. 13 வயசில் இவர் ஜெய்ஸ்வால் மும்பைக்கு போயிடுறாரு. மும்பைக்கு போனால் அந்த இடத்துல இவருடைய உறவுக்காரருக்கு இடமே கிடையாது வீட்டில். ஏன்னா சின்ன வீட்டில் அவங்க குடியிருந்துருக்காங்க. அதனால் அவர் என்ன சொன்னார்னா, இங்கே பக்கத்துலேயே ஒரு பால் கடை இருக்குது, நீ அந்த பால் கடையில் போய் வேலை செய்துக்கிட்டு அங்கேயே தங்கிக்கோ, உனக்கு நேரம் கிடைக்கும்போது நீ போய் கிரிக்கெட்டை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஜெய்ஸ்வால் என்ன செய்கிறாருன்னா, இந்த பால் கடையில் வியாபாரம் பண்ணிட்டு கிடைச்ச நேரத்தில் போய் கிரிக்கெட்டும் ஆட ஆரம்பிக்கிறாரு. ஆஜாத் மைதான் மும்பையில் ரொம்ப ஃபேமஸான மைதானம். ஆனால் அங்கிருந்து போய் வர்றது எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருக்கு? நம்ம ஜெய்ஸ்வால். யஜஸ்விக்கு இந்த பால் வியாபாரத்தில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து மும்பை ஆஜாத் மைதானம் போய் வரத்துக்கு ரொம்ப தூரமாகவும் இருக்குது. அதனால் அவரால் ரெண்டுமே செய்ய முடியல. ஸோ அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த ஆஜாத் மைதானத்துக்கு டைரெக்டாக போகிறாரு. அங்கே சின்ன சின்ன குடிசைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குடிசைகளில் நிறைய கிரிக்கெட் வீரர்கள் தங்கியிருக்காங்க. தனக்கும் அங்கே இடம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இவர் முயற்சி பண்ணுறார். ஆனால் அங்கே ஒரு ரூல் என்னென்னா, கிரிக்கெட் வீரர்கள் மட்டும்தான் அங்கே தங்க முடியும், வெளியாளுங்க அங்கே தங்க முடியாது அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கேயே முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய டைம் பாஸ் பண்ணுறாரு. ஒரு நாள் இவருக்கு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ட்டு தினமும் அந்த கிரிக்கெட் மைதானத்துக்கு போய் வர்றாரு. அப்போ தான் கடவுள் அவருக்கு துணையாக இருக்கிற கஷ்டத்தில், அதாவது கடவுள் ஜெயிக்கணுன்றவங்களுக்கு நிச்சயமாக உதவி பண்ணுவாருன்றது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். யஜஸ்விக்கு கடவுள் உதவி செய்கிறார். ஒரு நாள் அந்த டீமில் ஒருத்தர் வரலை. அப்போது விளையாடுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அப்போது நம்ம யஜஸ்வி அந்த இடத்துக்கு போகிறாரு, பேட்டிங்கும் செய்கிறாரு. அவரோட நல்ல பேட்டிங்கை பார்த்து அவருக்கு அந்த கிரவுண்டில் இருக்கிற அந்த கூடாரத்தில் தங்கிறதுக்கும் இடம் கிடைக்கிது. யஜஸ்வி ஒரே சந்தோஷம், நல்லா இருக்குது, நமக்கு இடம் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு 3 வருஷம் அதே அந்த கூடாரத்திலே தங்கியிருக்கார். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வசதியான கூடாரம்லாம் கிடையாது. அந்த கூடாரம் தண்ணி கிடையாது, பாத்ரூம் வசதி கிடையாது, சாப்பாடு வசதி கிடையாது, எதுவும் கிடையாது. சும்மா தங்கலாமே தவிர வேறு எதுக்கும் கிடையாது. அதுவும் கிரிக்கெட் கிரவுண்ட்லேயே இருக்கிறதுனால கிரிக்கெட் விளையாடிட்டு அப்படியே டயர்டானா அந்த இடத்துல போய் படுத்துக்கலாம். ஸோ இவருக்கு என்னென்னா கிரிக்கெட் ஆடுறதுக்கு வழி கிடச்சிச்சு. ஆனால்
சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஸோ சாப்பாட்டுக்கு சம்பாதிச்சாகணும். அதுக்கு என்ன செய்தார்னா, அந்த கிரவுண்டுக்கு வெளியில் பானிபூரி கடை ஒன்று இருந்தது. அந்த கடைக்கு போய் நானும் வந்துட்டு ஹெல்ப்பராக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் போய் ஹெல்ப்பராக வேலைக்கு சேர்றாரு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கிரிக்கெட் ஆடுறாரு. இரவில் போய் பானிபூரி கடையில் வேலை செய்கிறாரு. ஸோ இவர் பானிபூரி விற்கிறாரு, கிரிக்கெட்டும் ஆடுறாரு, தன்னுடைய திறமையும் வளர்த்துக்கிறாரு. இந்த கிரவுண்டில் ஆடுற மற்ற பிளேயர்ஸு பானிபூரி சாப்பிட வருவாங்க இல்லையா, அப்போது இவரை பார்ப்பாங்க. அப்போது யஜஸ்விக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கும். ஏன்னா கிரிக்கெட் கிரவுண்டில் 100 எல்லாம் அடிக்கிறான், ஆனால் இங்கே வந்து பாரு அவன் பானிபூரி விற்கிறான் அப்படின்னு கேலி பண்ணுவாங்கன்றது அவருடைய மனசில் இருந்தது. அது உண்டு, எல்லாருக்குமே உண்டு. ஏன்னா நல்ல பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறோம், ஆனால் இப்படி ஒரு கடையில் வேலை செய்கிறோன்னு தெரிஞ்சால் எல்லாரும் கேலி செய்வாங்கன்றது அந்த மனப்பான்மை எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அந்த மனப்பான்மையை இவர் கடந்து வராரு. அப்போதான் 3 வருஷம் இப்படி ஓட்டுனது ஜுவாலா சிங் அப்படின்ற ஒருத்தருடைய கண்ணில் படுறார். அந்த ஜுவாலா சிங் யாருன்னா, அவர் ஒரு பெரிய கோச், கிரிக்கெட் வீரர் மட்டும் இல்லை, கிரிக்கெட் கோச்சும் கூட. அவர் கண்ணில் படுறாரு நம்ம யஜஸ்வியோட ஆட்டத்தை பார்த்து அவர் வியந்து போகிறார். கஷ்டமான நிலையிலையும் கொஞ்சம் கூட தயங்காமல் நல்லா அருமையாக ஆடுறதை பார்த்துட்டு பயப்படாத, இந்த இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் ஆடுறதை பார்த்துட்டு இவரை தன்னோட அழைச்சிட்டு போயிடுறாரு. ஜுவாலா சிங் ஒரு அப்பாவாகவே மாறி இந்த யஜஸ்விக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்கிறாரு. தங்கறதுக்கு இடம் கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு. என்ன அந்த பானிபூரி கடையிலலாம் போகிறத நிறுத்திட்டு இவரோடவே இருந்து ஃபுல் கோச் இவர் சொல்கிறபடியெல்லாம் இவர் கேட்டுக்கிட்டு ஆட ஆரம்பிக்கிறாரு. 2019ஆம் ஆண்டு மும்பை கிரிக்கெட் அணிக்காக ஆடுற சான்ஸ் இவர் கிடைக்குது. முதல் போட்டியிலேயே 200 ரன் அடித்து இவர் பேரும் புகழும் வாங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் 50 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் 2 இரட்டை சதம் அடித்து இளம் வீரர்னு உலகளவில் இவர் போற்றப்படுறாரு. அப்போ தான் இவருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் கிரிக்கெட் அணிலையும் இடம் கிடைக்கிது. அதாவது ஐபிஎல் போட்டிக்கு தேர்வு நடக்குது இல்லையா, அந்த தேர்வுலையும் நம்ம யஜஸ்வி தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஐபிஎல் ஏலத்தில் 4 கோடி ரூபாய் இவருக்கு கொடுக்கப்படுது. இவர் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஸோ இப்படித்தான் யஜஸ்வியோட பயணம் நல்லபடியாக ஒரு கிரிக்கெட் வீரராக மட்டும் இல்லாமல் பேரும் புகழும் பணமும் சம்பாதிக்கிற இடத்துக்கு வராரு யஜஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட எர்த்லைன் டிவி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இப்படிப்பட்ட உபயோகமான பதிவை உங்களுக்கு தரேன். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்திரசேகர். வாழ்க வளமுடன்.